140 ரீச் ஆன உடனே வண்டி இப்படி ஆடுது, கடன்னு ஆடுது. வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபேமிலி 1K ரீச் ஆகிருக்கு. ஸோ அது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணோம். நம்ம எந்த பிளான் பண்ணாலும் அது சொதப்பிடுது. ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ணல 1Kக்கு. ஸோ ஒரு விஷ் கூட நான் 1K அடிச்சப்போ நான் பார்த்துட்டு அப்படியே எப்படின்னா ஒரு பிரமிச்சிட்டேனா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சியில் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் எந்த ஒரு போஸ்ட்டுமே எந்த ஒரு ஸ்டேட்டஸ் எதுவுமே நான் போடல. 2023 ஒரு நார்மலாக இருந்த பையனா இப்போ ஒரு யூடியூபர் 1K அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் யாருன்னா நீங்கள் தான். ஸோ அதுக்கு நான் கன்ஃபார்ம் ஒரு விஷ் கொடுத்தாகணும். ஸோ அது வெறும் தேங்க்ஸால் சொல்லணுமான்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம சுச்சுவேஷன் அப்படி. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ நான் நம்ம ஃபேமிலி 1K ரீச் ஆனதுக்கு. ஸோ இன்னும் நம்ம 1Kவோட நிறுத்தாமல் இன்னும் நம்ம மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ NS200ஓட டாப் ஸ்பீட் பற்றி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ரிவ்யூ 2023 மாடல் டீட்டெயில் ரிவ்யூ முன்னாடி போன வீடியோவில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதனால 2024 2023 மாடல் ரிவ்யூ பண்ணிட்டு டாப் ஸ்பீட் பண்ணி போட்டுட்டு இருக்கு. இன்னும் நீ அப்டேட்டுக்கு வரலையா? 2024 வந்தது மாடலே உனக்கு தெரியலையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை டிஆர்எஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 மாடல் வந்திருக்கு, 2020 வந்துருச்சு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 2023 மாடல் தான் வேணும்னு சொல்லி 2024 எடுத்திருக்கான். இதில் 1 இயர் வேல்யூவேஷன் பைக் பீரியடும் குறையும். அப்படி இருந்தால் இந்த மாடல் தான் எனக்கு வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது பைக் கொடுக்கும் போதே இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஒரு நிமிஷம் தெரியும் பாருங்க இப்போ. ஸோ இதில் டேமேஜ் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் எனக்கு இந்த பைக் தான் வேணும்னு சொல்லி எடுத்துருக்கும் போது ஹார்ட்டில் எவ்வளோ ஒரு லவ் இருந்திருக்கும் இந்த பைக் மேலே, இந்த மாடல் மேலே. ஸோ அதுக்காக தான் நம்மளும் இதை நம்ம ரிவ்யூ பண்ணுறது, டாப் ஸ்பீட் பண்ணுறது, மேற்கொண்டு இன்னும் மைலேஜ் டெஸ்ட்டு வருது. ஸோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாராச்சும் கீழே கமெண்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் நான் போடுவேன். இது என்னோட கடமை, நீங்கள் அதை பார்க்குறது உங்களோட கடமை. ஸோ பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் Instagram ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா அது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்எஃப் நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஸ்பீட் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்பஸ் நான் கண்டென்ட் போகிறதுக்காக என்னோட ஓன் யூஸ்க்காக எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் யாராவது ட்ரை பண்ண வேணாம். ஸோ அப்படியே ட்ரை பண்ணாலும் சேஃப்டி கியர்ஸோட ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ், ஹெல்மெட்ஸ் எல்லாமே வேர் பண்ணி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ட்ராக்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ட்ராக் போகிற அளவுக்கு வசதியும் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது நம்மளோட பைக், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுத்த ரோடு பைபாஸ் தான். ஸோ இது சென்னை பைபாஸ் ரோடு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டிராஃபிக் எதுவும் அதிகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் போகலாம். இந்த டாப் ஸ்பீட் எப்படி செக் பண்ண போகிறோம்னா, கியர் வைஸாகவும் செக் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் நம்ம டாப் ஸ்பீடும் செக் பண்ண போகிறோம். ஸோ சார் என்ன தான் நம்ம வேறு பைக் R15 வச்சுருந்தாலும் NS200 ஏறி உட்காரும் போது அந்த பவர் ஸ்டார்ட் பண்ணி த்ராடல் கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்மைல் வந்து பார்த்தீங்களா, அப்படியே இன்பம். அது என்ன சொல்லுவாங்க, வெக்கப்பட்டு சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த இது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீர் இது. ஸோ ஓகே, ரெடி. $50 68 செகண்ட் கியர், 89 தேர்ட் கியர், 4th கியர் பார்த்தீங்கன்னா 110. இதோட 5th கியர்ல 133 அடிக்குது. ஃபிஃப்த் கியர்ல 133 டிஆர்எஃப் வேற மாதிரி. உடனே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் கூட ரீச் ஆயிருக்கோம்னா அதுக்கு 133 ரீச் ஆயிடுச்சு. 135 136 141 144. ஆனால் வாபுலாங்க 146 47 முருகா காப்பாற்றா. 6th கியர்ல 147. அடங்கப்புறானே.
எனக்குன்னே வருவீங்களா? ஸோ பிரேக்கிங் வைஸ் நல்லாவே இருக்கு. ஒன் 140 ரீச் ஆனா டிஆர்எஃப் அப்படியே வண்டி இப்படி ஆடுது. உங்களுக்கு கால் தெளிவாக காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்களா அந்த ஆறு? தெரியுதுங்களா? தெரியுதா? 140 ரீச் ஆனாவே அந்த ஆடல் உங்களுக்கு தெரியுது. முன்னாடி அப்படியே விட்டோம்னா அப்படியே அலசி விட்டுருவோம். ஏறுது அடே ஒண்ணுல கவுத்துட்டு மாட்டுக்கு. கமான் 145 46 47 48 48 உங்களுக்கு தெரியுதுங்களா? அல்லோடுது. ஸ்பீடிங் பொறுத்த வரைக்கும் டிஆர்எஃப் 148 வரைக்குமே டச் ஆகுது ஏரோடைனமிக் போஸ்டில். அதே நீங்கள் 140 தான் டச் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோ உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். 140 டச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வண்டி வாபுல் ஆகுது. அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க என்ன ப்ராப்ளம் ஆகும்னா அந்த விழுக்காட்டுறதுல பயத்தில் என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா வண்டி அப்படியே கவுத்துட்ருவாங்க. வண்டி கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது என்ன ப்ராப்ளம் எதனாலன்னு தெரில. வீல் அலைன்மெண்ட் இன்னொரு டைம் செக் பண்ணுமா இல்லை புது வண்டி தான் டிஆர்எஃப். ஆனால் எதனால் இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரில. இல்லை நார்மலாகவே இப்படி தான் இந்த வண்டி இருக்குமான்னு அதுவும் எனக்கு புரியல. இதில் டயர் சைஸ் கம்மியாக இருக்கிறனால அந்த வாபிள் இருக்கா அதுவும் எனக்கு புரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே அந்த வழுக்காட்டி விட்டுறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா போதும் மொத்தமாக அப்படியே கவுத்து விட்ருவோம். அதுவும் அந்த குண்டுக்குழிலாம் இந்த திடீர்னு நடுக்குள்ள வந்துச்சுன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. பட் ஆனால் 148 5th கியரில் 133 டச் ஆகிறோம். 148 நல்லா ஒரு டாப்புன்னு தான் சொல்லலாம். பரவாயில்லையே. 148 டச் பண்ணாலும் 148 போகிறது சேஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். ஓகே 50 68 என்னடா இது 89 to 90 அந்த ரேஞ்சில் டச் ஆகுது. 4th கியரில் 110 5th கியரில் 5th கியரில் 133க்கு 132 டவுன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக பவர் ட்ராப் ஆகுது. ஸோ என்டர் இன்டூ 6th கியர். அவர் அங்கே ஒப்புறானே எனக்குன்னே வருவீங்களா? ஃபர்ஸ்ட் 148 கிராஸ் ஆனிச்சு. உடனே இப்போ 138 தான் க்ராஸ் ஆகிட்டு இருக்கு. நான் த்ராட்டல் ஃபுல் ட்ராப்பில் கொடுத்து வச்சிருக்கேன். ஓ 134 35 36 ஆப்போசிட்ல விண்ட் ஸ்பீட் ஓவரா இருக்குங்க. வண்டி தள்ளுது அப்படியே.
135 மேலே கிராஸ் ஆக மாட்டேன்றான். கமான் கமான் கமான். ஒன் 35 தான். இதனால நான் ட்ராப்னு தரலையே. $38, $37, $36. ட்ராப் ஆகுது இப்போ. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா நான் குட் பிரேக்கிங்னே சொல்லுவேன். ஸோ லைட்டாக தான் பிடிச்சேன், அது வரைக்கும் நல்லா ஸ்டாப் ஆகுது. பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது டாப் எடுக்கும்போது நம்ம 148 ரீச் ஆனிச்சு. ஆனால் செகண்ட் டைம் 138 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏய் பேக் பிரேக் ஒன்றும் இல்லை யார். ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கிங் உனக்கு அற்புதமாக இருக்குது. பேக் பிரேக் ஆனால் ரொம்ப இதாக இருக்குது. வண்டி ஸ்பீடு வேறு மாதிரி. 148 வண்டி கருகிற ஸ்மெல் வருது பாரு. வண்டி கருகிற ஸ்மெல் வருது. கருகிற ஸ்மெல்லே வருது. 1.48 ரன் ஆகுது. ஆனால் 140 போயிட்டாவே வண்டி அலசுது. வீடியோவில் பாரு உனக்கு நல்லா தெரியும். 140 ரீச் ஆன உடனே வண்டி இப்படி ஆடுது, கடன்னு ஆடுது. காலை இழுத்து வச்சு இந்த ரெண்டு தையும் இப்படி வண்டி வர அழுத்தி பிடிக்கிறேன், அப்பயும் முடியல. வண்டி இப்படி உள்ள ஆடுது. எனக்கு இல்லை இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு அதில். ஆனால் இது R15 இது வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ போணுச்சுன்னா 148 போகுது. அது 136 நின்றுச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடை செக் பண்ணல. இந்த வண்டி தான் ஆடுது. நான் அதில் 136 டச் பண்ணேன். ஆனால் அதில் வந்து வண்டி ஸ்டேபிளாக இருந்துச்சு வண்டி. ஆனால் இது 140 டச் ஆகும்போது வண்டி வாபுலாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னன்னா, இது வண்டி வெயிட் கம்மியாக இல்லை டயர் சைஸ் அதனால ப்ராப்ளம். எனக்கு அது ஒன்று ப்ராப்ளம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது 159.5, அது 141 தான் இருக்குது. ஆனால் அது வெயிட் அதிகமாகவும் இருக்குது. அதிகமாக இருந்தால் ஏன் வாபுலாவுக்கு காரணம் எதனால்? ஸோ டிஆர்எஃப் இது டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 148 அவ்வளோதான் டச் ஆனது. ஆனால் இது போகும்போது 148 டச் ஆனிச்சு. ஆனால் ரிட்டன் வரும்போது 138 அந்த ரேஞ்ச் தான் டச் ஆனிச்சு. எதனால் விண்டோ ஓவராக இருந்தனால அந்த ஸ்பீட் ட்ராப் ஆனிச்சா இல்லை எதனாலும் தெரில. வரும்போது ஆனால் 138 தான் ரீச் ஆனிச்சு. நானும் ஃபுல்லாக முறுக்கி பார்த்துட்டேன். பட் ஆனால் 148 போகுது. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டேபிலைசேஷன் இல்லை. அதே மாதிரி பேக் பிரேக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து அற்புதமாக இருக்குது. நான் அங்கே அந்த டேர்னிங்கில் சொல்லும்போது நான் தான் சொல்லியிருப்பேன் பிரேக்கிங் அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட் பிரேக் அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேக் பிரேக் ட்ரை பண்ணோன்னா அப்படியே டக்குன்னு நிற்க மாட்டேங்குது. ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ் இருந்தாலும் டக்குன்னு இங்கே பிரேக் பிடிச்சா அவங்க அவ்வளோ தூரமாக போய் இழுத்து நிற்கிறது. ஸோ இது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. வண்டி மைலேஜ் ட்ராப் ஆகும் கன்ஃபார்ம். இது வண்டி டாப் ஸ்பீட் டச் பண்ணாவே குறையுது. டாப் ஸ்பீட் டச் பண்ணாவே மைலேஜ் ட்ராப் ஆகும். நீ நார்மலாக ரன் பண்ணும்போது உனக்கு மைலேஜ் கிடைக்கும்டா. நீ டாப் ஸ்பீட் நார்மலாக இருந்து டக்குன்னு டாப் ஸ்பீட் எடுக்கிறல்ல, அப்போ அந்த ஸ்பீடுக்கு எடுத்த ஃபியூல் கன்சம்ஷன் அதுக்கு கன்சியூம் பண்ணும். எப்பயும் தர மைலேஜ் தான் தரும். நீ நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இல்லை, நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கும் நல்லா கடுமுடினா வெயிலில் வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். ஓகே டியரா, ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ டாப் ஸ்பீட் செக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என் பைக் டச் பண்ணும்போது டிஆர்எஃப் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏரோடைனமிக் போஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் ஸ்பீட் கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த போஸ்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்பீட் செக் பண்ணேன். 148 டச் ஆனிச்சு. பட் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது என்னன்னா 138 அதோடு நின்றுச்சு. அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஸ்பீட் போகலை. எதனாலன்னு தெரில. ஒருவேளை விண்ட் அதிகமாக இருந்தனாலையா. சொன்னால் ரிட்டன் வரும்போது 138 தான் டச் ஆனிச்சு. 138 மேலே கிராஸ் டச். அதுக்கு மேலே 140 டச் ஆகலை. 140 டச் ஆகிருந்தது எதனாலும் இறக்கத்தில் கொண்டு வந்தனால 140 ரிட்டன் வரும்போது டச் ஆகிருக்கும். ஆனால் போகும்போது சர்மக்கத்துலலாம் போகல, நார்மலாக ப்ளைனில் தான் போனோம். ஆனால் 148 வேறு மாதிரி உண்மையாலுமே சொல்லலாம். 148 200 சிசிக்கு 148 போடுறது வந்து சூப்பர்னு தான் சொல்லலாம். தான் சொன்னால
என்னடா R15 வச்சுட்டு NS பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே பைக்கை முதல்ல பிரித்து பார்க்க மாட்டேன். பைக் எல்லாமே ஒன்று தான். பைக்னால் பைக்கர்ஸ் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். ஸோ அதுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன பசங்க தான் NS ஃபேமிலி, நான் 2 நீ R15 ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிறத பொறுத்து தான். மற்றபடி ஆல் ஓவர் எல்லாருமே ஒன்று தான். ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு கேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஊரில் ஒரு கேங் இருக்குன்னா வச்சுங்களேன், அவங்கள்ட்ட எல்லா பைக்குமே இருக்கும். ஒருத்தர் NS வச்சுருந்தானோ ஒரு Yamaha வச்சுருப்போம், Yamaha வச்சுருந்தானோ ஒரு Pulsar 150 இல்லை TVS 50 எல்லாருமே ஒரு கேங்குள்ளே எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாருமே ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அடிச்சுக்கிறது வந்து எப்படின்னா R15 நான் அதான் கெத்து, NS 200 தான் கெத்துன்னு சொல்கிறதுனால அது வெளியே காட்டுற டிஜிட்டல் அப்படி. ஏன்னா நான் இப்போ R15 பற்றி ஒரே போஸ்ட்டாக போட்டுட்ருப்பாங்க, நான் தான் கெத்து இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க பண்ணுறது தான் நமக்குள்ளே அந்த இம்பாக்டை க்ரியேட் பண்ணதை தவிர மற்றபடி நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க மாட்டோம். ஸோ ஓகே டேர் ஆஃப். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது போல் நீங்கள் யாராச்சும் இந்த NS 2023 மாடலில் டாப் ஸ்பீட் செக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணி போயிருங்க. ஸோ அதே மாதிரி மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் வண்டியே எடுக்காதீங்க. ஏன்னா இதை நான் திரும்ப சொல்லணும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க. எதனால் நான் சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். தடா போச்சுடா பார்த்து தண்ணி கொடுங்கக்கா. ஏதுண்ணா நாய் குறுக்கு வந்துருச்சு. ரொம்படி ஜெயிச்சு ஃபோன் பண்ணிடுறாண்ணா. கரெக்டாக இந்த ராஜனுக்கு பண்ணுற வேலை இருக்கு. பார்த்துருங்க. கால் ஐட்டு போடுங்க. இல்லை இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி இப்போ தான் இங்கே கட்டு போட்டு வந்துருந்தார் ராட்டுக்கு. இல்லை தொடச்சிட்டு போங்க. வண்டி ஓட்ட முடியுமாண்ணா? இல்லை ஜிஹெச் ஓட்டுங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்ல. ஸோ டியர் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் நார்மலாக தான் வந்திருப்பாரு. திடீர்னு ராஜன் எங்கேருந்து வந்தானே தெரியல, நடுவில் குறுக்கு வந்து வண்டி விழுக்காட்டி விட்டு கீழே விழுக்க வச்சுட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் நான் ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த ஃபேஸில் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. டிஆர்எஃப் மேக்ஸிமம் உங்களுக்கு கையில் வேணால் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கலாம். ஆனால் ஃபேஸில் உங்களுக்கு அந்த அடி எவ்வளோ அடி பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கிட்ட நோஸில் நிறைய ஏகப்பட்ட அடி பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல அவர் ஹெல்மெட் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ காயம் ஆக வாய்ப்பே இல்லை. ஹெல்மெட் போடாதனால தான் அவருக்கு அவ்வளோ டேமேஜ் ஆனிச்சு. ஸோ அதனால தான் நான் எல்லா வீடியோலுமே எண்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்பீடிங் பண்ணுறேன்னா அது ஒரு காரணமாக தான் நான் பண்ணுவேன். நான் கண்டென்ட்டுக்காகவசரம் தான் அந்த ஸ்பீடிங்கே எடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நான் எப்பயுமே அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நான் இது 155cc அது 200cc எப்பயுமே அந்த டாப் ஸ்பீட் ரீச் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்பீட்லாம் எப்பயுமே யாருமே ரீச் பண்ண மாட்டோம். சில பேர் வண்டி வாங்குறதுக்கே டாப் ஸ்பீட் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் பர்பஸ் மேக்ஸிமம் ஒரு 100க்குள்ளே இல்லை 100 தான் ரீச் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் மெயின்டெனாகவே இருப்போம். நான் எப்பயுமே அந்த ஸ்பீட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்களும் அதிகம் அந்த ஸ்பீட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நார்மலாக க்ரூஸ் பண்ணுங்கள், என்ஜாய்மெண்ட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் நான் ஃபஸ்ட்டு வருஷம் அந்த ஆக்சிடென்ட் நான் நேரில் பார்க்குறது அந்த இடத்துல மட்டும் தான் நான் அப்படி பார்க்குறேன். நான் ரொம்ப பயந்து நான் சொல்ல போனால் வேறு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேஃப் அவர் எதுக்கும் ஆகலை. நாங்கள் அந்த இடத்துல அப்படியே பைக்லாம் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் நார்மலாக இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஓகே பை டியரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை நான் பார்த்து திருத்திக்கிறேன். உங்களுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் போட்டுச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அப்கமிங்கில் நிறைய வீடியோ வரும் டிஆர்எஃப். ஸோ 1K ஃபேமிலி நம்ம உருவாகிருக்கோம். 1K ஃபேமிலியோடு நிற்காமல் நம்ம இன்னும் மேலும் வளரணும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் நிறையா தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பை டிஆர்எஃப். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ டாடா பாய்.